அந்த சிறுபான்மை காணப்படுவதனால் நாங்கள் ஓரங்கட்டப்படுகின்றோம். அது மிகவும் இன்னைக்கு கடும் வேதனையாகவும் வழியாகவும் இருக்கு. தேச சபையின் இருக்கின்ற தவிசாளர் என்பவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி எப்படி அந்த மக்களை ஒருமித்து எப்படி அரவணைத்து செல்கின்றாரோ அதே போன்றுதான் பிரதேச சபையில் இருக்கின்ற தவிசாளர் அந்த உறுப்பினர்களை கட்சி வேதம் இன்றி ஒருமித்து வழிநடத்த வேண்டும். ஆனால் சமாஜ சபையை பொறுத்தவரையில் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஏன் இதை நான் கூறுகின்றேன் என்றால், கடந்த சபைகளில் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த தவிசாளர் அங்குள்ள சபையில் உள்ள உறுப்பினர்களை எவ்வாறு வழி நடத்துகின்றார், அணுகுகின்றார், வருகின்ற பங்கீடுகளை எவ்வாறு பகிர்ந்து கொடுத்து அந்த அபிவிருத்தி பணிகளை செய்கின்றார் என்று கேள்விப்பட்டுகின்றேன். அப்படியான பங்கீடுகள் இச்சபையில் நடக்கவில்லை. நான் ஒரு சாதாரணமான ஒரு சாதாரணமாகத்தான் இருந்தேன். இந்த சபையினூடாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம், ஒரு விருப்பத்தோடு தான் நான் இந்த சபையில் மக்கள் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டேன். ஆனால் இங்கு பார்த்தால் அப்படி ஏதும் நடக்கவில்லை. அது மிகவும் மனவேதனையும் மன உளைச்சலையும் எனக்கு தருகின்றது. என்ன சொன்னால், கடந்த 7வது அமர்வில் 5வது அமர்வில் சபை அமர்வில் என்னால் முன்மொழியப்பட்ட பெண்கள் வலுவூட்டல் என்ற ஒரு தனிப்பொருளை நான் ஒரு பிரேரணையை கொண்டு அது முன்மொழியப்பட்டு அது தீர்மானமாக சபையில் உழைக்கப்பட்டது. ஆனால் இன்று அது நடைமுறையில் இல்லை, நடைபெறவில்லை. நான் அங்கு கொண்டு சென்ற விடயம் என்னவென்றால், சம்மாந்திரையில் பின்தங்கிய பிரதேசங்களில் சுய கைத்தொழில் செய்கின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். பெண் தலைமைத்துவம் வகிக்கின்ற குடும்பம் நிறையவாகின்றார்கள். அக்குடும்பங்கள் சுய கைத்தொழில் செய்கின்றார்கள். அவர்களை வலுவூட்டல், அவர்களுக்கான மேம்படுத்தல் பயிற்சி பட்டறைகளை கொடுத்தால் அவர்களுடைய வாழ்வாரத்தை கூட்டிக் கொள்ளலாம், வறுமையை ஒழிக்கலாம் என்ற ஒரு தெளிப்பொருளைத்தான் நான் கொண்டு சென்றேன். எங்களுடைய தவிசாளர்கள பிரேரணையில வடிவாக அழகாக நான் தெளிவுபடுத்துகிறேன். ஒவ்வொரு பிரதேசத்திலும் என்னென்ன தொழில் செய்யலாம், ஆடு வளர்ப்பு செய்யலாம், நெசவு செய்யலாம், இனிப்பு பண்டங்கள் செய்யலாம், ஆடை தைத்து கொடுக்கின்ற இப்படியான கால்நடைகள் அப்படி செய்யலாம். ஒவ்வொரு பிரதேசத்தையும் சுட்டி காட்டி நான் தெளிவுபடுத்தி அந்த பிரேரணையை கொண்டு நான் நிறைவேற்றி எல்லாரும் ஏகமனதாக நிறைவேற்றினார்கள். ஆனால் இதுவரைக்கும் அது நடைமுறையில் கொண்டு வரவில்லை. அது எனக்கு மிகவும் கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கு. நான் ஏன் அந்த பிரேரணையை கொண்டு சென்றேன் என்றால், நானும் ஒரு சுய கைத்தொழில் முயற்சியாளர். நான் அப்படியான முயற்சியில ஈடுபட்டு எனக்கு பிரதேச செயலகத்துல இப்படியான எனக்கு பயிற்சி பட்டறைகள் ஊக்குவிப்புகள் கிடைத்ததால நான் இன்று ஒரு இதுக்கு உயர்ந்திருக்கின்றேன். அதே மாதிரி பின்தங்கி இருக்கின்ற வாழ்கின்ற தலைமைத்துவம் வகிக்கின்ற பெண்கள் உயர வேண்டும், அவர்களுடைய வாழ்வாரத்தை கூட்ட வேண்டும், வறுமையை ஒழிக்க வேண்டும். இதனால் பிரதேச சபைக்கு ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்றுதான் நான் கொண்டு சென்றேன். ஆனால் இன்று அது நடைமுறையில் இல்லை. கடந்த காலங்களில் அன்னைய தினம் வந்திக்கு, மகளிர் தினம் வந்திக்கு பட்ஜெட்டுக்கு எதிராக நீங்கள் வாக்களித்தீங்க, உங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது கேட்கறதுக்கு சொல்லி எங்களுடைய கௌரவ தவிசாளர்கள் கூறினார்கள். இப்படி நாங்கள் ஓரங்கட்டப்படுகின்றோம். நாங்கள் ஒரு சிறுபான்மையாக அந்த சபையில் காண்கின்றோம். அந்த சிறுபான்மை காணப்படுவதனால் நாங்கள் ஓரங்கட்டப்படுகின்றோம். அது மிகவும் இன்னைக்கு கடும் வேதனையாகவும் வழியாகவும் இருக்கு. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அருகாமையில் ஒரு பாலம் ஒன்று செங்கல் வடிவில் தான் அந்த பாலம் உடைந்திருந்தது. இன்று 4-5 அடி அகல நீளத்தில் உடையப்பட்டிருக்கிறது. மக்கள் பெரும் வாகனங்கள் போக இயலாமல் அல்லோலப்படுறாங்க. மிகவும் கஷ்டமான நிலைமையில் இருக்கின்றார்கள். பிரதேச வாசிகள் கடிதம் எழுதி கொண்டு கொடுத்து மிக கௌரவ உறுப்பினர் பிரேரணையாக கொண்டு நிறைவேற்றுகிறார்கள். இது வரைக்கும் எதுவும் அது நடக்கல. அந்த நேரம் ஒரு செங்கல் வடிவில் அந்த பாலம் உடைந்த செய்திருந்தால் இன்று பெரிய செலவு சபைக்கு வந்திருக்க மாட்டாது. இன்று பெரிய துண்டாக இருப்பதனால் அது இன்னும் செய்யப்படாமல் இருக்கின்றது. இப்படியான விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. ஆகவே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ்
பெரும்பான்மை வாக்குகளை கொண்டு எங்களை புறக்கணிக்கிறார்கள், ஓரம் கட்டுகின்றார்கள். இப்படியான சபையை நான் ஒரு இடமும் நான் கேள்விப்படவில்லை. நான் ஏற்கனவே எங்களுக்கு நிறைய பெண்களுக்கான பயிற்சி பட்டறைகள் நடத்தி கொண்டிருந்தேன். அதுகளுக்கு நான் சென்றிருந்தேன். அங்க வருகின்றவர்கள் எங்கள் தவிசாளர் எங்களை அப்படி நடத்துகிறார், எங்களுக்கு இப்படியான பங்குறுகள் செய்கிறார், பெண்கள் வாழ்வாதாரம் தருகின்றார், பெண்களுக்கான வலுவூட்டல்கள் செய்கின்றார், இப்படியான விஷயங்கள் மற்ற சபைகளில் நடத்துகின்றது. ஏன் இந்த சம்மாந்திரை சபையில் செயற்படுத்த முடியாமல் இருக்கின்றது? காரணம் இருக்கு என்ன? நான் விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்வேன், பெண்களை எங்களுடைய தவிசாளர் மதிக்கவில்லை. இதை நான் விடத்தை ஆணித்தரமாக நான் சுட்டிக்காட்டுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். நான் சம்மாந்துறை பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக அந்த 25% ஒதுக்கீடு மூலம் சம்மாந்துறை பிரதேச சபைக்கு தெரிவான ஒரு பெண் உறுப்பினர் எனக்கு இது 2வது முறையாக கிடைத்துள்ளது. எனவே இந்த பேர் சையத் முகமது சித்தின் லோஃபா. இந்த மீடியா கான்ஃபரன்ஸுக்கு நாங்கள் இன்றைக்கு சமூகம் அளித்ததற்கான காரணம் சம்மாந்துறை பிரதேச சபையில் நடைபெறுகின்ற, அதாவது இன்று ஒரு வருடத்தை பூர்த்தி செய்தும் எங்களுக்கான எந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களையும் அபிவிருத்தி வேலைகளையும் எங்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்கள் செவிசாய்த்து செய்து தராமைக்கான காரணத்துக்காகத்தான் நாங்கள் மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்று இவ்வாறான ஒரு மீடியாவுக்கு நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், கடந்த சபையில் நாங்கள் இருந்த போது எங்களுடைய சபைக்கான எந்த விதமான எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எங்களுடைய ஊரின் அபிவிருத்தியை நாங்கள் வளமாக செய்து கொண்டிருந்தோம். எனவே இந்த முறை எங்களுடைய சபை மூலம் இந்த விதமான அபிவிருத்தி எங்கள் மூலம், அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் மூலம் எந்த விதமான அபிவிருத்தியை நாங்கள் மக்களுக்கும் ஊருக்கும் செய்யவில்லை என்று எங்களுக்குள்ளே ஒரு அதிருப்தியான ஒரு கேள்வி ஒன்று எழும்புகின்றது. எனவே எங்களுடைய கௌரவ தவிசாளர் வசிக்கின்ற வட்டாரத்தில் தான் நானும் வசிக்கின்றேன். 1க்கு 2 முறை ஒரு பிரேரணை கொண்டு போயும் ஒரு வேலை திட்டம் இன்னும் நடைபெறாமல் இருக்கின்றது. அந்த வேலை திட்டம் குறிப்பிட்ட ஒரு சிறிய ஒரு பாலம் ஒன்று உடைந்துள்ளது. நான் அந்த பிரேரணை கொண்டு செல்லுகின்ற போது அந்த பாலம் மிகவும் குறுகிய ஒரு சின்ன துண்டாகத்தான் காணப்பட்டது. ஆனால் இன்று அது பெரிதாக வெடித்து அந்த பாலமே முற்றாக அழிந்து போயிருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் குப்பைகளும் தெருநாய்க்களும் கூடுதலாக கொட்டப்பட்டு அந்த தெருநாய்க்களின் தொல்லைகளினால் அந்த பாதையால் செல்கின்ற சிறுவர்கள் முதியோர்கள் மிகவும் அசௌகரியங்களையும் அந்த பாதையில் வசிக்கின்ற மக்கள் மிகவும் அசௌகரியங்களை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. நான் இவ்வாறான இந்த வேலை திட்டம் சம்பந்தமாக கௌரவ தவிசாளர் அவர்களுக்கு நான் பிரேரணை கொண்டு போயிருந்தேன். அந்த நேரம் அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தால் இந்த வேலை திட்டங்கள் செய்வதற்கு எங்களுடைய சபையில் எந்த விதமான நிதியும் இல்லை என்று. ஆனால் அதற்கு பிறகும் அவருடைய கட்சி சார்ந்த கௌரவ உறுப்பினர்கள் கொண்டு செல்கின்ற ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் செவ்வனை செய்து முடிக்கின்றது சம்மாந்துறை பிரதேச சபை. எனவே எங்களுக்கும் எங்கள் சார்ந்த கட்சியில் இருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களுக்கும் எந்த விதமான செயற்பாடு, அதாவது அபிவிருத்தி தொடர்பான செயற்பாடுகள் செய்வதற்கு எங்களுடைய சபையில் இருக்கின்ற கௌரவ தவிசாளர் எங்களுக்கு அனுமதி வழங்காமல் இருக்கின்றது மிகவும் மனவர்த்தமான ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக சொன்ன போனால், கடந்த 3ஆம் மாதம் சர்வதேச மகளிர் தினம். அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் கௌரவ தவிசாளரிடம் ஒரு வினயமான ஒரு விடயம் ஒன்றை நடத்தி வைத்தேன். ஊரில் இருக்கின்ற பெண் தலைமை தாங்குகின்ற பெண்களுக்கும், அதாவது தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற பெண்களுக்குமாக எங்களுடைய சபை மூலம் நாங்கள் ஒரு கௌரவம் ஒன்றை செய்து அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு ஒன்றை செய்வோம் என்று சொன்னேன். அந்த இடத்தில் அவர் மிகவும் தெளிவாகவும் ஆணித்தனமாகவும் சொல்லியிருந்தால், நீங்கள் இந்த முறை பட்ஜெட்டுக்கு எனக்கு ஆதரவு அளிக்கவில்லை, நீங்கள் அதை இது சம்பந்தமாக பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்று அவர் சொல்லியிருந்தால், அந்த விடயம் மிகவும் ஒரு ஒரு மனவேதனையாகவும் மன உளைச்சலுக்கும் ஆகக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இருந்த இந்த சபையில் இருக்கின்ற கௌரவ உறுப்பினர்கள். அதனைத் தொடர்ந்து அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு மீள்கூட்டம் ஒன்று ஆரம்பிப்பதற்காக நாங்கள் விசேட கூட்டம் ஒன்றை கூட்டியிருந்தோம். அந்த விசேட கூட்டத்தில் அது சம்பந்தமான ஒரு பிரேரணை கௌரவ தவிசாளரிடம் அந்த கேள்விகளை நான் முன்வைத்தேன். அவ்வாறான இடத்தில் அவர் எங்களுக்கு அனுமதி தந்தால், நீங்கள் பிரேரணை மூலம் நீங்கள் எழுத்து மூலம் தந்தால் சபையில் நாங்கள் அனுமதித்து நாங்கள் தீர்மானமாக எடுத்து நிறைவேற்றுவோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும், இதுவரைக்கும் 1 வருடம் பூர்த்தியாகியும் இதுவரையும் எந்த விதமான செயற்பாடுகளும் எங்களுடைய சபையில் இருந்து, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இந்த பிரதிநிதிகள் சார்பாக இந்த சம்மாந்துறைக்கு எந்த விதமான சேவைகளும் நாங்கள் செய்யவில்லை என்றால் சொல்ல வேண்டும்.
கையிலேயே பாதீடு தயாரிக்கின்ற போது அந்த பட்ஜெட்ல பெண்களுக்கான ஒதுக்கீடு, அதாவது பெண்கள் வலுவூட்டல் சொல்லி ஒரு குளம் ஒன்று அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த முறை அந்த பட்ஜெட் தயாரிக்கின்ற போது சமூக வலுவூட்டல் என்று சொல்லி அதற்கான நிதி ஒதுக்கியும் அந்த நிதியை எதற்காக செலவு செய்தார், எதற்காக அவர் யாருக்காக அந்த நிதி, அந்த எந்த உறுப்பினர் மூலம் அந்த மக்களுக்கு அந்த நிதி போய் சேர்ந்தது என்று இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆனா எங்களை கூப்பிட்டு இதுவரைக்கும் எந்த விதமான அபிவிருத்திகளும் செய்யவில்லை.